ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். சீக்கிரமாக ஒரு 20 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த காலை நேரத்திலே நான் ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காயங்கள் பாதிப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இன்று காயப்படாத மனிதர்களே கிடையாது. நான் விரும்புகிறேன், காலத்துக்கேற்ற செய்திகள் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புவதுண்டு. ஆனால் அதற்கு சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். இன்று அநேகர் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து வந்த பாதை, ஓடி வந்த பாதை, பெற்றுக்கொண்ட தரிசனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆறாமல் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், இது மிக முக்கியமானது. எல்லோருடைய உள்ளத்திலும் காயங்கள் இருக்கிறது. இந்த பூமியிலே பாதிக்கப்படாத ஒரு மனிதன் இல்லவே இல்லை. நீங்க நினைக்காதீங்க யாருமே. சிலர் நாங்கள் நினைக்கிறோம் பாருங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இன்று என்ன நினைக்கிறார்கள்? அவங்க அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். எப்பொழுதும் நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே சில பாதிப்புகள், காயங்கள் வருவது சகஜம். வேதத்திலே பார்த்தீர்களானால் பரிசுத்தவான்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தான் போல அவர்களை என்ன நடந்தது? அவருடைய காயங்கள் அவர்களை நிறுத்தவில்லை, அவர்களை அழிக்கவில்லை. மாறாக அவருடைய காயங்களை கர்த்தர் அவர்களுக்கு பலனாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். அவர்கள் அவருடைய தரிசனத்தை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். ஆமென். இந்த காலையில எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டு இருக்கிறேன்? நான் ஃபர்ஸ்டா வைத்தராமன், நான் காயப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப காயப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நான் சில ஜெபிக்கிற நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்றது உண்டு, நான் சின்ன வயசுல இருந்து காயப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இதுக்கு மீறி என்னால் என்ன செய்ய முடியாது, காயப்பட முடியாது. ஆமென். சிலர் பாருங்க, வாலிப வயசுல ரொம்ப காயப்பட்டு இருப்போம். ஆகவேதான் சிலர் அந்த குடும்பங்களே பாதிப்புகள் வரும் பொழுது நான் அதை மிகவும் பாரமாய் நினைப்பதுண்டு, நான் அதற்காக ஜெபிப்பதுண்டு. சில நேரங்கள் இழப்புகள் வரும் பொழுது, நாம் நேசித்தவர்கள் இழக்கும் பொழுது காயங்கள் வருகிறது. அதற்காக என் வாழ்க்கையை நிறுத்த முடியாது. நான் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை காயங்கள் மத்தியிலும் இழப்புகள் மத்தியிலும் வாழ வைக்கிற ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஆமென். சில நேரம் உங்கள் நீங்க பாருங்கள், ஒரு காயம் நீங்க அதற்கு மருந்து போடவில்லை என்றால் யார் வேதனைப்படுவது? நான் தான் வேதனைப்படுவேன். சில காயங்கள் ஆறாத பொழுது பிசாசான் அதை பயன்படுத்துகிறான். ஆகவே சிலர் பாருங்க, வார்த்தையினால் கூட சிலர் சொல்லுவாங்க, நீங்க அடிச்சா கூட காயம் ஆறிடும், ஆனா வார்த்தையினால் நம் காயப்படுத்தினால் அது ஆறாது சொல்லுவார்கள். அப்படித்தானே? ஆமென். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், காயப்பட்டிருந்தாலும் அந்த காயத்தின் மத்தியிலும் உங்கள் இலக்கை நோக்கி கொண்டு போகக்கூடிய இயேசு உங்களோடு இருக்கிறார். ஏன்? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நீங்கள் நின்று போகக்கூடாது, நீங்கள் பலன் அடைய வேண்டும். எப்பயுமே தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தில் கூட காயப்படாத மனிதர்களில் ஏன் இயேசு கிறிஸ்து அவர் காயப்பட்டார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, நான் சில நேரம் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் சொல்றேன், நீங்கள் அநேகருடைய காயங்களை ஆற்றுகிற ஒரு மருந்தாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஒரு நாள் உங்கள் காயங்களிலே பாதிப்புகள் மாத்திரம் அல்ல, நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த காயங்களை ஆண்டு உங்களை கற்றுக் கொடுத்து அதிலே இருந்து உங்களை அவர் மீட்டெடுப்பார். சில காயங்கள் அவர் அனுமதித்து இருக்கிறார், ஆனால் அதன் மூலம் அவர் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்கள் பொறுமையும் கட்டி எழுப்பி உங்களை ஒரு நாள் சம்பூர்ணம் உள்ளவனை அவர் மாற்றுவார். ஆமென் சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, காயங்கள் அப்படி விட்டுறாதீங்க. இன்னைக்கு அதை கவனிங்க. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஏன்? விருப்பம் இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், அது காயம். சில பேர் சொல்லுவாங்க, நான் யாரோட அதிகமாய் பேசுவதில்லை, காயம். சில பேர் பர்த்டேஸ் கொண்டாட மாட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு 10 வருஷமா கொண்டாடுறது இல்லை, காயம். அண்மையில் ஒரு சொன்னார், இப்ப யாரோட நான் பிரைஸ் லார்ட் சொல்றது இல்லை, நான் வருவேன், வாயை மூடிட்டு போயிருவேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மருந்து போடல. ஹலோ, இருக்கிறீங்களா? காயங்கள் உங்களை மாற்றக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் இழக்கக்கூடாது. மாறாக நீங்க காயங்களிலே உங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு நீங்கள் முன்னோக்கி போக வேண்டும். சில பேருக்கு ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மட்டும்தான் மனுஷன், அவங்க மட்டும்தான் மனசு, மற்றவங்களுக்கு என்னது மனசும் கிடையாது,
ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம் தெரியுமா? காயப்படுத்தி இருக்கீங்களா? கையெல்லாம் வைத்திராதீங்க. எப்பயுமே சில பேர் வன்வேலே தான் போவாங்க. வன்வேல மட்டும் தான் போக விருப்பம் இல்ல. நீங்க போறீங்க எப்பயுமே நீங்க வாழ்ற வாழ்க்கை உறவுகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு இந்த பிள்ளைகள் கூட பெற்றோரை ரொம்ப வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, காயப்படுத்துகிறார்கள். எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறீங்க. ஹலோ பிள்ளைகளே, பிள்ளைகள் இருக்கிறீங்களா? வளர்ற பிள்ளைகள், நான் சொல்ற வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த தியாகங்களை மதிக்காத பொழுது காயம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? வரும். ஊழியக்காரர் காயம் வருமா இல்லையா? ஹலோ, ரொம்ப வருங்க. எந்த வார்த்தையெல்லாம் பேசுறோமோ அதுக்கெல்லாம் அடிச்சு உருட்டி பிரட்டி தான் ஆண்டவர் கொண்டாந்து இங்க நிறுத்துவார். எவ்வளோ பேரை நீங்க என்னதான் நீங்க நேசித்து என்னதான் கட்டி பிடிச்சு நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு நாள் வரும் விட்டுட்டு போயிடுவான். நான் சில பேருக்கு நான் அப்படி சில நேரம் ஜெபம் பண்ணி அழுது கண்ணீரோட கடைசியில் அவன் தான் குறை சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுறது எப்படி இருக்கும் தெரியுமா? சிலர் கேட்பேன், ஏன் ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சோம்? நான் ஜெபம் பண்ணோம், கண்ணீரோட ஜெபம் பண்ணோம், பாரத்தோட ஜெபிச்சோம். இன்னைக்கு இல்லை. ஒரு சிலர் குறை சொல்லுகிறார்கள். காயம், அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஊழியத்தை இழக்க முடியுமா? முடியாது. என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். காயங்கள் சில நேரம் நல்லது. நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்தும். ஆண்டவர் யார் என்றும் அடையாளப்படுத்தும். உங்களோடு இருக்கிறவர்கள் யார் என்றும் கர்த்தர் கற்றுக்கொள். ஹல்லேலூயா. முதலாவது சீக்கிரமாய் பார்ப்போம், எடுத்து வாசிங்கள். யோவான் 16 அதிகாரம் 32 33. யோவான் 16 32 33 வாசிக்கும் பொழுது, முதலாவது நான் சொல்ற காயத்தை குறித்து ரொம்ப பேச நினைச்சேன், எனக்கு டைம் இல்லை. ஆனால் சீக்கிரமாய் நான் ஒரு சில காரியங்களுக்கு வருகிறேன். நல்ல கவனியுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காயப்பட்டிருக்கிறார். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். என்னுடனே கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எங்க இங்கிலீஷ். The time is coming, and in fact has come, when you will be scattered, each to your own home. You will leave me all alone. Yet I am not alone, for my Father is with me. Amen. My Father is with me. சொல்லுங்க, என்னுடைய பிதா என்னோடு இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவரோடு இருக்கும்படி ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. நீங்க இருக்கிறவரோடு சில நேரம் நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கிற நீங்க நேசிக்கிறவர்கள் தான் உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களை காயப்படுத்துவார்கள். அதற்காக நீங்க அவங்களை விட்டு பிரிய முடியாது. இயேசு பிரிந்து போகவில்லை. காயப்படுத்துவார்கள் என்று தெரிந்தும், தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் இயேசு அவர்களை நேசித்தார். ஆமென் சொல்லுங்க. காயங்கள் உங்களை நிறுத்தக்கூடாது. நல்ல கவனியுங்கள். உங்களை பலவீனப்படுத்தக்கூடாது. மாறாக அவைகளை பாடங்களை கற்றுக்கொண்டு பலன் அடையுங்கள் என்று சொல்லுகிறேன். காயங்களை குணமாக்குங்கள். குணமாக்குகிற முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பலனாய் இருப்பீர்கள். காயங்கள் ஆறாத பொழுது பிசாசு பயன்படுத்துவான். உங்கள் பலனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். சின்ன காலத்துல எல்லாம் பாருங்க, ஸ்கூல் போற நேரம் சின்ன காயம் வந்தா பெரிய பேண்டேஜ் போட்டு 2 நாள் லீவ் போட்டுருவோம். அப்படி நடந்திருக்குதா? நான் செஞ்சிருக்கிறேன். சின்ன காயான வீட்டில் நடக்கவே முடியாத மாதிரி நாங்க நடந்து காட்டுவோம். காலையே தூக்க முடியாத மாதிரி அப்படியே இருப்போம். நம்ம அப்பா வெளியே போனதுக்கு அப்புறம் நல்லா இருப்போம். ஆமென். என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த காயங்கள் உள்ளுக்குள்ள காயம் சரி பயங்கர. சிலர் வெளியே யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நீங்க நல்லா பார்க்கிற தலைவர்கள், ஆசீர்வாதமாய் வெற்றி வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். காயங்களை சரியாக கையாள தெரிந்தால் நிச்சயமாய் உங்களுடைய பயணம் வெற்றி வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாருங்க, சில நேரம் என்ன நடக்குது குடும்பங்கள்ல, சில பேர் சொல்லுவாங்க, இனிமே நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு தகப்பனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லியிருக்கீங்களா? காயங்கள் இயேசு சொல்லவில்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொருமா யோசிக்கிறாங்க. ஆமென்.
ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வரும், சிதறுண்டு அவன் இடத்துக்கு நீங்கள் போவீர்கள், என்னை ஒரு நாள் தண்ணியே விட்டுவிடும் ஒரு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் என்ன சொல்றாரு, நான் தனித்திறன், யார் என்னோடு இருக்கிறார்? பிதா என்னோடு இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, முதலாவது காயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இருக்க வேண்டிய முதல் காரியம், குமாரனின் இடத்திலிருந்து உங்கள் காயங்களை ஆற்றி தேற்றிக் கொள்ளுங்கள். குமாரனின் உறவில் இருங்கள். ராமன் சொல்லுங்க. பாருங்க, அவருக்கு தெரியும் காயம் வரும், காயம் வந்தது. அவர் சொல்ல, நீங்க என்னை தனியே விட்டு விடுவீங்க. அதற்காக அவர் அவர்களோடு கோபப்படவில்லை, அவர் வேதனைப்படவில்லை. அந்த வேதனைகள் மத்தியிலும் அவருக்கு தெரியும் அவரை தேற்றுகிற ஒரு வல்லமையான உறவு இருக்கிறது. அவர் தன்னுடைய பிதா, நான் எப்பொழுதும் என் பிதாவோடு நல்ல உறவில் இருக்கிறேன். முதலாவது காயப்படும் பொழுது அதற்கு சுகம் எந்த மனுஷனிடத்திலும் தேடாதீங்க. முதலாவது சுகம் இயேசுவிடத்திலே தேடுங்கள். ஆண்டவரே, காயப்பட்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்து வெளியே வர கிருபை தாரும். பாதிக்கப்பட்டிருக்கிற என்னால முடியல. ஆமென். சரி, நீங்க நல்ல பலசாலியா இருக்கலாம், ஆனா இந்த உள்ளம் காயப்படும் பொழுது உங்களால் நகர முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் ரொம்ப காயப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. சில பேர் பேசுவாங்க, பாஸ்டர் என்னால முடியாது, நான் திருமணத்துக்கு முன்னுக்கும் காயப்பட்டேன், திருமணத்துக்கு பின்னுக்கும் காயப்படுறேன், என்னால முடியாது பாஸ்டர், நான் என்ன செய்யறது சொல்லுவாங்க, அழுவாங்க, கண்ணீரோடு பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த குமாரனின் இடத்திலிருந்து தேவனோடு அந்த உறவில் இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தேற்றுவார். சில நேரம் முடியாட்டி ஆண்டவர் சொல்லுங்க, என்னால முடியாது ஆண்டவர், என்னை பலப்படுத்தும். இயேசு ஜெபம் பண்ணினார். பாருங்க, இயேசுவோடு இருந்த மிகவும் நெருக்கமா இருந்தது யாரு? யாரு நினைக்கிறீங்க? யாருங்க? யூதாஸ். யூதாஸ் மட்டும்தான் ரொம்ப பேருக்கு சீக்கிரம் ஞாபகத்தில் வருது. இந்த பேதுரு, யோவான் எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். இயேசு அந்த மறுரூப மலைக்கு போற நேரம் யாரை கூட்டிட்டு போனாரு? 12 பேர் இருந்தாங்க. ஆனா கூட்டிட்டு போனது யாரை? இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போறாரு, எல்லாரையும் வச்சிருந்தார். ஆனா 3 பேரை தனியே வேறு பிரிச்சுட்டு போறாரு. ஆமென். சில நேரம் அற்புதம் செய்யும் பொழுது எல்லாரும் வெளியே வைப்பாரு, அந்த 2-3 பேரை மட்டும் வெளியே உள்ள கூட்டிட்டு போறாரு. மிக நெருக்கமா வைத்திருந்தார். தன் மார்பில் ஒருவனை வைத்திருந்தார், மடியிலும் ஒருவனை வைத்திருந்தார். ஆனா கடைசியில வேதனைப்படுத்தினது, ரொம்ப வேதனைப்படுத்தினது யாரு தெரியுமா? பேதுரு. அவனை காட்டி கொடுப்பான், மறுதளிப்பான். எப்படி மறுதளிச்சான் தெரியுமா? எந்த நேரத்தில் மறுதளித்தான்? வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவின் கன்னத்திலே அறைந்து அவரை காரி துப்பும் பொழுது ஒருவன் கேட்கிற, நீனும் அவனோடு இருந்தவன் தானே? நான் அறியேன். சாதாரண நேரம் இல்லை. அவரை காரி துப்பும் பொழுது, கன்னத்தில் அறையும் பொழுது அவர் அந்த நேரம் மறுதளிச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் இயேசு. இவர் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அகாப்பே அன்பு இருக்கு ஆண்டவரே சொன்னாரா? பேதுரு சொன்னார். என்னது? இயேசு சொன்னார். வேதத்துல சொல்லுது, எல்லா அன்பை பார்க்கல எந்த அன்பு பெரியது? தன் சகோதரன், தன்னுடைய நண்பனுக்காக, தன் சிநேகிதனுக்காக தன் உயிரையும் கொடுக்கிற அன்பு. அப்ப இயேசு சொன்னார், என்னை காட்டி கூட இப்படியே செய்வார். அவர் சொன்னார், உம்மோடு சாக வேண்டியதா இருந்தாலும் சாவேன். ரொம்ப பேர் சொல்லி இருப்பாங்க, இன்னைக்கு சாகடிக்கிறதே அவனா தான் இருப்பான். அப்படிதானே? உயிருக்குறாய் நேசிக்கிறேன் சொன்னாங்களா? SMS போட்டாங்களா? அந்த பேதுரு சொன்ன, ஆண்டவரே, அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் சொன்ன, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? தீர்க்கதரிசி எலியா என்று சொல்கிறார்கள், எலிசா என்று சொன்ன, எரேமியா என்று எல்லாம் ஆண்டவர் சொன்னார். சரி, நீ யார் என்று சொல்கிறீர்கள்? அப்பொழுது முதல்ல யார் சொன்னா? பேதுரு சொன்னா, நீ தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படி வெளிப்பாடு பெற்றவன் தான் இயேசுவை. 1 தடவையா, 2 தடவையா, 3 தடவை மறுதளித்த, எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது என்று சொன்னான். ஆனால் அப்படிப்பட்ட இயேசு உயிரோடு எழுந்த பிறகு முதல் யாரை தேடி வந்தார்? அந்த பேதுருவை தேடி வந்தார். பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? ராமன் சொன்ன காயங்களை என்ன சொன்னா, குமாரன் இடத்திலிருந்து குணமாக்குங்கள், கடவுளோட நல்ல உறவுல இருங்க, காயங்கள் உங்களை நிறுத்த முடியாது. 2வது இயேசு என்ன செய்தார்? அவர் காயப்படுத்தினவர்களை மன்னித்தார். சொல்லுங்க, மன்னித்தார். காரி துப்பினவர்களை, அவரை நிர்வாணமாக்கினவர்களை சொன்னார், பிதாவே, வேதனை, காயங்கள், அந்த காயங்கள் தாங்க முடியாத பொழுது இயேசு சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்.
கட்டாயம் நீங்க மன்னிச்சு தான் ஆகணும். ஒரு கிறிஸ்தவனா இருந்தா உங்களை யாரெல்லாம் ரொம்ப காயப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். என்ன சொன்னாலும் சில பேரை திருத்தவே முடியாது. மன்னிப்புங்கிறதெல்லாம் காட்டில் அவங்க வாழ்க்கையில. இயேசு மன்னித்தார், நீங்களும் மன்னியுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உள்ளத்திலிருந்து அதை விடுதலை பண்ணுங்கள். மன்னிக்காட்டிய ஒரு கசப்பு வரும் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம் பாருங்க, எனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி செஞ்சாரு. இந்த மன்னியாமை உங்கள் உள்ளத்திலே காயங்களாய் மாறுகிறது. அந்த காயங்கள் உங்களை பலவீனப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது. உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தினவர்கள், அவளை மன்னியுங்கள். மூன்றாவது காரியம், காயங்கள் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்களேன். மூன்றாவது என்ன? முதலாவது என்னது? காயத்தை எப்படி கையாள முடியும்? முதலாவது என்னது? குமாரனை போல நீங்க பிதாவோடு, தேவனோடு, இயேசுவோடு உங்களுக்கு உறவு இருந்தால் உங்கள் காயங்களை கையாள முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம், நீங்க காயப்படுத்தினவர்களை மன்னிங்க. அது யாரா இருக்கலாம்? சில நேரம் பிள்ளைகளாக இருக்கலாம். இன்னைக்கு அநேக பெற்றோர் பாருங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப என்னன்னா டிஜிட்டல் மனசு வந்திருக்குது. இப்ப இல்ல, மனசுங்கிறதே இல்லை, டிஜிட்டல் ஆகி எல்லாம். ஒரு காலத்து எங்க அம்மா நான் கண்ணீர் வடிச்ச நாங்க எங்களுக்கு என்ன செய்யல, தாங்க முடியாது. அப்படித்தானே? இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் உங்களை வேதனைப்படுத்தினவர்களை மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கணவனை மன்னியுங்கள், மனைவியை மன்னியுங்கள், பிள்ளைகளை மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, நீங்க இன்னொருவரை காயப்படுத்த வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேர் அநேகரை காயப்படுத்துகிறார்கள். காயப்படுத்த வேண்டாம். ஒரு வார்த்தை பேசும் முன்பதாக யோசியுங்கள். ஒருவரை குற்றப்படுத்த முன்பதாக யோசியுங்கள். ஆமென். உங்களுக்கு இருக்கிற விருப்பம் உங்களோட மனைவிக்கு இருக்கு, உங்க கணவனுக்கு இருக்குது. அப்படித்தானே? இருக்குதா? சில பேர் அந்த ஜடம் சொல்லி நினைக்கிறாங்க. தெரியுமா என்ன சொல்லி? ஜடம், உயிரற்ற பொருள் சொல்லி நினைக்கிறாங்க. உங்களோடு வாழ்கிறவர்கள் அப்படி அல்ல. எல்லா ஆசைகளும் நிரம்பினவர்கள், உங்களைப் போலவே விருப்பங்கள் உள்ளவர்கள். அவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். வார்த்தையிலே அவர்களை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. இன்று அநேகர் வார்த்தையினாலே வேதனைப்படுத்துகிறார்கள், துக்கப்படுத்துகிறார்கள், கிரியையினாலே அசட்டை பண்ணுகிறார்கள். புரியாது சில பேருக்கு. ஆனாலும் நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் இன்னொருவரை காயப்படுத்த வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காயப்படுத்த வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னீங்களா? ஆமென். இன்னைக்கு போய் கேளுங்க, நான் உன்னை காயப்படுத்தினா கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சு? ஹலோ. ஆமென். பாருங்களேன், இந்த ஒவ்வொரு நாளும் சமைச்சு போடுவாங்க வீட்டில். ஒரு நாள் சரி நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். அதில் ஒரு பெரிய ஈகோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியாது. ஆனால் பாருங்க, என்னைக்காவது கொஞ்சம் அப்செட் ஆனால் தான் இருக்கு வேலை. அதை மட்டும்தானே சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனி வரும் காலம் ருசியா சமைக்கிற மனைவி கிடைக்கிறாளோ இல்லையோ, சமைக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். என்ன சொல்றேன்னா, சில நேரம் இப்படி கூட காயப்படுறாங்க. ஒரு நாள் சரி நல்லது சொன்னது இல்லையே. சில நேரம் பாருங்க, என்னனாலும் சமைச்சு போடுவாங்க. நீங்க என்னைக்காவது நீ சாப்பிட்டியான முத கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறீங்களா? ஃபர்ஸ்டா கேட்டிருக்கீங்களா? நீங்க வாயில ஒரு புடி போட முன்னுக்கு எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கேட்க வேண்டியது. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, ஆனா பாதிக்கப்படுகிறார்கள். உள்ளத்தால் தூரமா போறாங்க. இடம் கொடுக்காதீங்க. காயங்கள் பயங்கரம். காயங்கள் இன்னைக்கு எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஆனாலும் இந்த காயங்கள் நிமித்தமாக தூரமா இருக்கிறார்கள். நீங்கள் காயப்படுத்த வேண்டாம். பிள்ளைகள் பெற்றோரை காயப்படுத்துறது இல்ல, பெற்றோரும் பிள்ளைகளை காயப்படுத்த வேண்டாம். தயவு செய்து கேட்கிறேன். இன்னைக்கு வளர்ந்த பிள்ளைகள் கேட்கிற கேள்வி, நீ பெத்தா நீ தானே என்னை வளர்க்கணும். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, நீ அப்படி கேட்க முடியாது. இருக்கிறீங்களா? சிலர் பாருங்க, சில பெற்றோர் எப்பயுமே தனிமையாய் போவதை போல உணர்வார்கள். எல்லாம் இருப்பாங்க. சில கணவன்மார் மனைவிமார் என்ன புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்களா? நினைச்சிருக்கிறீங்களா இல்லையா? நான் நினைச்சிருக்கேங்க. என்னதான் செய்திருந்தாலும் சில இடங்களிலே, ஆண்டவர் நான் தனியே போறேனே, ஆண்டவர் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று உடைக்கப்பட்ட நேரம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எல்லோருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். ராமன் சொல்லுங்க.
ஆமாம், உங்கள் சிரிப்புக்கு மட்டும் இல்லை, உங்களோட இருக்கிற மற்றவங்க சிரிக்கிறதுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட இன்னொருத்தருக்கு அவங்களும் தூங்கணும். ஆமென். அப்படித்தானே? நான் நல்லா தூங்குறேன், என் மனைவி எந்த நாளும் அதிகாலை எல்லாம் செய்கிறா, ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டா எனக்கு என்ன நடக்குது? எனக்கு கோபம் வருது. உங்களை சொல்லலை, நான் என்னைய மட்டும்தான் சொல்றேன். எல்லாருக்கும் களைப்பு இருக்கிறது, அப்படித்தானே? எல்லாத்தையும் மதிச்சு நடக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். சீக்கிரமாய் அப்ப என்ன செய்யணும்? காயப்படுத்த வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? யோபு 2:9 மாத்து சீக்கிரம் போடுங்க. யோபு 2:9 சீக்கிரம் வாசிங்க. இதெல்லாம் மனைவிமார் சீக்கிரம் சொல்ல வேண்டிய வார்த்தை. மனைவிமார் தேடுறாங்க, அப்படி ஒரு வசனம் இருக்கா சொல்லி பாருங்க. அடிக்கடி இப்ப ஞாபகம் வரும் உங்களுக்கு. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவனே பாதிக்கப்பட்டிருக்கிறான், அப்படித்தானே? யோபு எல்லாவற்றையும் இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல அந்த மனைவி எந்த நோக்கத்துக்கு சொல்லியிருந்தாலும் அது பேசக்கூடாத ஒரு வார்த்தை, அவனை காயப்படுத்த கூடாது. ஏற்கனவே காயப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து அவன் அமர்ந்திருக்கும் பொழுது அவன் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? நான் உங்களோட இருக்கிறேன், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். அப்படித்தானே சொல்லணும். நீங்க அப்படி சொல்லுவீர்களா? சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி கணவன் மாரை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? அவர் உடைஞ்சு போய் வந்திருப்பாரு, ஒண்ணுமே இல்லாம வந்திருப்பார். நீங்க சொல்லிங்க, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, நாளைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும். வந்திருப்பார், ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு ஒண்ணுமே சக்சஸ் இல்லை. அப்ப என்ன சொல்லுவீங்க? வாங்க கணவரே, வந்து அமருங்கள், உள்ளதை கொண்டு ஒரு தேநீர் போட்டு தருகிறேன், களைப்பாருங்கள், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், இன்று கிடைக்காதது நாளை கிடைக்கும். சொன்னீங்களா? சில மனைவிமார் இந்த முக சாடையிலே பதில் கொடுத்துட்டு போயிடும். வார்த்தையில சொல்றதை விட வார கோபம் எங்களுக்கு சில நேரம் அந்த முகச்சாடையில் வருகிற கோபம் மிக பயங்கரமாயிருக்கும். காயங்கள். ரைட். அடுத்தது சீக்கிரமாய் பார்த்து முடிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காயங்களை எப்படி கையாளுவது? அடுத்தது நீங்க பாருங்க, காயங்கள் உண்டாகும் பொழுது அநேகர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய நல்ல குணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். சில பேர் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு கோபக்காரனாகவே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய கனியை இழக்க வேண்டாம், இயேசு இழக்கவில்லை. அவருடைய சாந்தத்தை இழக்கவில்லை, அவருடைய மன்னிக்கிற குணாதிசயத்தை இழக்கவில்லை. காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர் கனி உள்ளவராக இருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அன்பு இருந்தால் அன்பாகவே இருங்கள். காயம் உள்ளவங்க தான் சில நேரம் பாருங்க எப்பயுமே கோபப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஏன்னா எப்பொழுதாவது யாரை குறித்தாவது அவர்கள் உள்ளத்திலே ஒரு பாரம், காயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கிறவங்க மேல என்ன செய்வாங்கன்னா எரிந்து விழுந்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் சொல்ல, யாரோடையும் பேச மாட்டேன், இனிமே யாருக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்ப நான் லிமிட்டா தான் இருப்பேன். நீங்க லிமிட் ஆகிட்டீங்க. ஆமென். காயங்கள் உங்கள் ஆவிக்குரிய நல்ல குணங்களை மாற்றவே கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க அன்பு செலுத்தினீங்க, நீங்க அன்பு செலுத்திட்டே இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க மன்னிச்சிங்க, மன்னித்துட்டே இருங்க. ஆமென். நீங்க சாந்தமா இருந்தீங்க, சாந்தமா இருந்துட்டே இருங்க. நீங்க உதவி செய்தீங்க, யார் நீங்க உதவி செய்து உங்களுக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல, நீங்க செய்யற நல்லதை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். சீக்கிரம் ஐந்தாவதா? ரைட். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? தரிசனம் இழக்க கூடாது. காயங்கள் வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது? அந்த ஊழியத்தை இன்னைக்கு அநேகர் இழந்திருக்கிறீங்க. நான் ஏன் ஊழியம் செய்யணும்? யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தினதற்காக உங்கள் அபிஷேகத்தை, உங்களுடைய அழைப்பை நீங்கள் இழக்கக்கூடாது. அதில் பாதிக்கப்படுவது யார்? கர்த்தர் கிருபையாய் நினைத்து என்னை அழைத்திருக்கிறார். நான் காயப்பட்டிருக்க. ஆகவே தான் சொன்னேன், என் வாழ்க்கையிலே நான் அதிகமாய் காயப்பட்டது இந்த ஊழியத்தின் பாதையிலே. யாருக்கும் தெரியாது, வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அந்த காயப்படுத்தினவர்களை கண்டு நான் சபையை விட்டு வெளியே போயிருந்தால், என் அழைப்பை விட்டு வெளியே போயிருந்தால், பாதிக்கப்பட்டது, இழந்தது நானாக மட்டும்தான் இருப்பேன். ஆமென். என்னை அழைத்தவர் இந்த காயத்தின் மத்தியிலும் அவர் அழைப்பை நிறைவேற்ற, தரிசனத்தை நோக்கி கொண்டு போக அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். காரணம், அவருடைய அழைப்பை நோக்கி அவர் போகும் பொழுது அவர் என்னை பார்க்கிலும் காயப்பட்டிருக்கிறார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இனிமே ஊழியம் செய்ய மாட்டேன், இனி சர்ச் வர மாட்டேன், இனி ஆண்டவரை தேட மாட்டேன். இந்த கதையெல்லாம் இன்னைக்கு நிப்பாட்டணும். நீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
உங்களை எல்லாம் யார் காயப்படுத்தினாலும் உங்க தரிசனம் இழக்காதீங்க, ஊழியத்தை இழக்காதீங்க. அப்படி இழந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு சும்மா இருக்கிறாங்க, இன்னைக்கு யோசிக்கிறார்கள். நீங்க உங்க அழைப்பை, உங்க தரிசனத்தை, உங்க வேகத்தை நிறுத்தினீங்கன்னா இந்த காயங்களுக்கு, இந்த 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 உங்களுக்கு காயப்படுத்தினவங்களுக்காக உங்களையே நீங்கள் தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டாம். ஆமென். உங்களை காயப்படுத்த முன்னுக்கு எழுந்து பிரகாசியுங்கள். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், காயங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் அநேகருடைய காயங்களை குணமாக்குகிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க காயப்பட்டிருக்கீங்களா? நீங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், அநேகருக்கு நீங்கள் குணமாக்குகிற ஒரு மருந்தாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகரை நீங்கள் தேற்றுவீர்கள். அநேகருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நீங்கள் ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார். உங்கள் வேதனைகளை கூட சில நேரம் உங்க பிள்ளைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு காயப்பட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், அதை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். இழப்பின் மத்தியில போறவங்களுக்கு தான் இன்னொருவரை தேற்ற முடியும். ஒரு துக்கத்தின் மத்தியிலே போன ஒருவருக்கு தான் முடியும். துக்கத்தில் இருக்கிற அந்த பாரம் எவ்வளவு என்று அப்படிப்பட்டவர்கள் இன்னொருவரை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு சில விஷயங்களை அனுமதித்து இருக்கிறார் என்றால் இன்னைக்கு நீங்க துக்கம் கண்ணீர் மத்தியில போறது உண்மை. ஆனால் நான் சொல்கிறேன், அதையே கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு பலனாய் மாற்றுவாராக.